கல்யாணம் ஆம்பளை பூரா பாத்துக்கங்க. இதே மாதிரியா நடப்பாங்கடா. எப்படி ஒண்ணும் தெரியாது, பச்சை பிள்ளை மாதிரி. தாடி மண்ணு வீட்டுல இல்ல, அந்த பாட்டி தான். எப்படி நடப்பாங்க வந்தா கை நடுங்குது. மியூசிக் போடியா பொண்ணு நடக்கிறதுக்கு. இப்படியே தாங்க கொடுத்தாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. கரெக்டா கைதட்டிலே 4 பேர் இப்படித்தான் கொடுத்தான். இப்படி கொடுத்தான்னு சொல்லி குமாரபாளையத்துல வேட்டி அவுந்துருச்சு. அதனாலதான் தலைவன் இப்ப சமீப பட்டிமன்றத்துக்கு பூரா அருணாக்குடிய போட்டு இழுத்துறாப்புல. நான் கவனிச்சேன், நீ தப்பிச்சுட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் கொடுத்தா. கரெக்டா கல்யாணம் 6 மாசம் இப்படி ஆயிட்டாங்க. ஸ்டெப்ப பத்திலாம் இல்லையா? ஓம் சிவோம் ஓம் சிவோம். எப்படி அந்த ஸ்டெப்ப செஞ்சு காட்டியா? 2 லைன் பாருங்க. ஆஹா சூப்பர். எங்க வீட்டுல என்ன டிவி பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், டிப்பன் வைக்கிறதே கிடையாது. மொத்தமா ஒரு சட்டி நிறைய இட்லி என்னைக்கு சுடுறானே தெரியல. ஒரு அண்டா நிறைய இட்லியை சுட்டு வச்சிருக்கானே. டிப்பன் கேட்டா அப்படி தூக்கி எறிடா. நான் தாண்டா உழைக்கிறேன், தூக்கி எறிடா. நாங்க போய் டக்கு டக்குன்னு கேச்சு பிடிக்கிறோம். பக்கத்துல வந்து சட்டி சாம்பார் ஊத்துறதுல பெரிய கேரி கவர்ல பார்சல் கட்டுவாங்க பாருங்க. ஆமா, அப்படி கட்டி முனையில வெட்டி விட்டுருக்கானே. நாங்க சாம்பார்ல பிழிச்சு அடிக்கிறாங்க. நாங்க போய் டக்கு டக்குன்னு கேச்சு பிடிக்கிறோம். அன்னைக்கு எனக்கு சாம்பார் பிழிச்சு அடிக்கிறா. இந்த பக்கம் ரிமோட்டு, இந்த பக்கம் சாம்பார் கவரு, பிழிச்சு அடிக்கிறேன். சாம்பார் வரல. ஊடால போய் கத்திரிக்காய் மாட்டிக்கிச்சு ஓட்டையில. நான் சாம்பார் ஓஞ்சி அமைக்கி சாம்பார் பாயிட்டு கிழிச்சு மூஞ்சி ஊரா சாம்பாருக்கா. உனக்கு என் மூஞ்சி சாம்பார் உனக்கு எவ்வளவு சந்தோஷம். ஏற்கனவே வடிதட்டி மாதிரி இருக்கு, இதுல சாம்பார் வேற ஊத்தலாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துச்சு. இட்லிய பிக்க மூஞ்சிய தொட்டு தின்னுக்கிறீங்க தம்பி. இவங்க சொல்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஓவோன்னு இருப்போமா, நம்ம ஓவோன்னு சந்தோஷமா இருக்கமா. கட்ட பொறுமையாரு ஏன்னு சொல்லு. பிரஷர் அடைச்சா கேஸ் என் மேல வரும். உன்னை கொண்டாந்து கொன்னுட்டேன்னு இல்ல நடுவர் அவர்களே. இன்னைக்கு பொம்பளை மாதிரி அங்க இருக்கு. ஒரு காலத்துல வெக்கப்பட்டாங்க. ஒரு காலத்துல எனக்கு கல்யாணம் கரெக்டா 4 மாசம் உண்டாயிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விபத்து. அந்த விபத்துல அடிபட்டு தாங்க சின்ன பின்னமா இருக்கேன். எங்க பொண்ணு எங்க பார்வையற்றோர் அரசு பள்ளியில பாத்தியா? இல்லங்க, சர்க்கஸ்ல தொங்குற பிள்ளை கல்யாணம் பண்ண போதும் உங்களுக்கு. பொண்ணு உங்க வீட்டுக்காரம்மா ஜோதிகா மாதிரி இருப்பாங்க. ஹலோ, ஏங்க போய் ஜோதிகா கரெக்டா கல்யாணம் ஆகி கரெக்டா 3 மாசம் உண்டாயிட்டேனே. என் பொண்டாட்டி உண்டாயிட்டான். முதல்ல பெண்களை வெக்கப்படுவாங்க. எப்படி? முன்னாடி ஒரு காலத்துல ஒரு 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வெக்கப்படுவாங்க. போய் எல்லா வீட்லயும் லைட் எரியுது. என் பொண்டாட்டி மாசமா இருக்கா சொல்லணும். அதே ஒரு லாஜிக்கு சொல்லல. ஊரே லைட் எரியுதுன்னு எங்க வீட்டுல மட்டும் லைட் ஆஃப் ஆயிருக்கு. வெக்கம். அப்படியே போறேன். அம்மா இதை மட்டும் கேட்டுட்டு போங்கம்மா. அந்த 12 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணதோட உடனே போகாதீங்க. நல்ல செய்தியா சொல்லுவாரு. போறேன். என்னடா ஈபில பீசக்கிச்ச புடிட்டாடா. போய் பாக்குறேன், பன்னி மாதிரி தட்டி போடுது. பார்த்தேன் என் பொண்டாட்டி பன்னி தட்டி நேர சுவிட்சில் கைப்பட்டுச்சு. பல்ப் எரிஞ்சிருச்சு. போனோடனே என் பொண்டாட்ட போய் என்ன வெக்கம் இல்ல நானே என்ன இல்ல ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கேனே, கரெக்டா இருக்கும். ஏன்னா இன்னமே நம்மளால முடியாது. நானும் எவ்வளவு வருஷமா பொறுத்து போக முடியும். பாருங்க முத்திருச்சுனே. போங்க அப்படின்னே. இப்பதான் நீ வந்திருக்கேன். எங்க போய் சொல்ற? ஒண்ணு புரியா. 2 பிளேட் உண்மை தெரிஞ்சா நமக்கு தாலி கட்டிப்போமா? அதானே. ஆனா கிரிக்க மாதிரி இருந்து 3 மாசம் சரிட்டு பேச இல்ல. நானே வெக்கம் ரொம்ப. இப்ப யாருக்கு வெக்க வர்றது இல்ல. ரொம்ப சுத்தாத அந்தர போகுது துண்டு. நான் இப்ப 2 ஆளா இருக்கனே அப்படின்னா பயந்துட்டேன். சரக்கு கிரக்க போட்டுக்காடி என்ன போங்க லூசு. நான் இப்ப தனியா இல்லையே அப்படின்னா ஏன் உங்க ஆத்தாக்கு தான் வந்திருக்காளா? என்னடி உடச்சு சொன்னாதான் புரியும். நானே ஏரியா வந்து உட்காரு. எங்க வாயா
ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தோம். எவ்வளவு நேரம்யா? ஊருக்கு போறதா இல்லையா? வெக்கங்க. எது வெக்கம்? நான் சாட்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வெக்கம். இதே சாட்டா உனக்கு? நான் இப்ப குளிக்காம இருக்கனே அப்படின்னா ஓடி நாசமா போக போறல தண்ணியில நான் குளிச்ச 3 மாசம் ஆச்சு. என்ன இப்ப என்ன குற்றாலமா குத்து இல்ல? நானு இப்ப நீங்க முன்னாடி ஓங்கிட்ட ஆரம்பிச்சு என்கிட்ட வர என்ன அந்த ஒயரை பிடிங்க சொல்லி விடுறா. பின்னாடி சாக்கு அடிச்சாச்சுன்னு தொலைவிட்டோம். முடிக்க மாட்டான் போல ஆளு. இல்ல நான் இப்ப நீங்க அப்பா போறீங்க